Hello viewers. இப்போ நாம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா நம்மளோட PostgreSQL அப்படிங்கறத நம்ம அதுல கமாண்ட்ஸ் எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் DDL கமாண்ட்ஸ், DML கமாண்ட்ஸ், வியூஸ், டேபிள் கிரியேட் பண்றது இதெல்லாம் நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் எல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி அதை வியூ பண்றது. ஸோ இது நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்ட் 1 அப்படிங்கிற வீடியோ நமக்கு பார்த்தா தான் செகண்ட் பார்ட் எப்படி நம்ம இந்த SQL ஷெல்லுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா பார்ட் 1ல் நம்ம எப்படி PostgreSQL விண்டோஸ்க்கோ மேக்ஓஎஸ்க்கோ இல்லை லினக்ஸ்க்கோ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு செகண்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம PostgreSQLல கமாண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு we have two ways. ரெண்டு விதத்தில் நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா with the help of SQL shell. ஓகேவா? நம்ம SQL shell ஸ்டார்ட்ல போயிட்டு நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணுற மூலமாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா செகண்டரி பிஜி அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா கமாண்ட்ஸ் ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SQL ஷெல் மூலமாக நம்ம எப்படி பண்ணுறது, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டார்ட்ல போயிட்டு நான் SQL ஷெல் அப்படிங்கிறது இதை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த பேனல் வந்துருக்குது. ஸோ இதில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நான் இங்கே உங்களுக்கு இந்த நோட் பேடில் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த SQL ஷெல்லுங்கிறது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். செகண்டாக 5 டைம்ஸ் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே டைப் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு PostgreSQL நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ செகண்டரி இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஸோ சின்டெக்ஸ் நம்ம எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சின்டெக்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ் நம்மளோட டேட்டாபேஸோட நேம். ஓகேவா? ஸோ இங்கே நான் கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னோட சேனல் நேமே நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் 2 டைம் என்டர் ப்ரெஸ் பண்ணனால நமக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேட்டாபேஸை நம்ம லிஸ்ட் பண்ணணும். அதாவது என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா இதை கொடுத்துருக்கேன் பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனியில் எங்கேயோ வேலை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா /l. ஓகேவா? ஸோ /l 1 கிடையாது, அது L. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டரியா இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸை நம்ம என்ன டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுமோ அதை கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா நான் எந்த டேட்டாபேஸில் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு /c. லிஸ்ட் பண்ணுறதுக்கு /l, இதுக்கு /c. ஓகேவா? சி கொடுத்துட்டு என்னோட டேட்டாபேஸ் நேம். ஸோ இப்போ என்னோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேபிள் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம என்னோட டேட்டாபேஸ்க்குள்ள வந்தாச்சு. ஸோ டேட்டாபேஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே யூசர் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எல்லாமே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இதுதான் அதோட கமெண்ட். ஓகேவா? ஸோ கிரியேட் டேபிள் நேம், அதோட டேட்டா டைப். ஓகே. ஸோ இப்போ இந்த கமெண்டை நான் இங்கே அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டேபிள் நேமுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா
create table and then என்னோட table name வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா hi னு hello னு நான் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ ஹாயில் வந்து என்னோட காலம் நேம் வந்து இல்லை வேணாம் நம்ம ஸ்டூடெண்ட்னு எடுக்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்னா நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அவங்களோட நேம் அண்ட் தென் எல்லாமே தேவைப்படும் கரெக்டா ஸோ அப்போ இங்கே பாருங்க அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ரைமரி கீ அப்படிங்கிறது நமக்கு ஒன்று கண்டிப்பாக தேவை ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா என்னோட இதில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட் ஸ்டூ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் ஸோ சீரியல் ப்ரைமரி கீங்கிறது கண்டிப்பாக நம்ம டேபிளில் வந்து ஒரு கீ வந்து ப்ரைமரி கீ அதாவது யூனிக் கீ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது அவங்களோட நேமு அண்ட் தென் அவங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஓகேவா ஸோ இங்கே நான் அதுக்கு பதிலாக நேமு அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸ்டூடெண்ட் நேம் அவங்களோட நேம் வந்து கண்டிப்பாக 50 தான் இருக்க போகுது அதுக்கு மேலே இருக்காது ஸோ இன்றைக்கும் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் இதுவும் கண்டிப்பாக இன்றைக்கும் தான் ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் வேர்க்கர் அப்படிங்கிறது டேட்டா டைப் ஓகேவா ஸோ செமிகோலன் ஸோ என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ஹேஷ் வரைக்கும் தான் இருக்கணும் ஓகேவா அடுக்கடுத்து ஓப்பன் வந்து இருக்கிறனால நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செமிகாலன் போட்டிருக்கிறேன் ஓகேவா இப்போ தான் எனக்கு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஸோ இப்போ நான் இந்த டேபிளை நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னா /dt ஓகே ஸோ இப்போ என்ன இருக்குது எனக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது அதே மாதிரி இன்னொன்று என்ன வைக்கலாம் அப்படின்னா ஸோ நமக்கு டேபிள் இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா அடுத்தது இப்போ வியூ க்ரியேட் பண்ணுறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வியூ க்ரியேட் பண்ணுறது ஓகேவா ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரியேட் வியூ ஆர்டர் சம்மரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் இருக்குது எப்படி நம்ம டேபிளை வந்து அல்டர் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு தான் இங்கே பாருங்கள் அல்டர் டேபிள் நேம் ஆட் இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேவா ஸோ அல்டர் பண்ணுறதுக்கு டேபிள் நேமு அடுத்தது அதோட ஆட் காலம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் சின்டெக்ஸ் தான் ஜஸ்ட் எழுதியிருக்கிறேன் ஸோ அதை காப்பி பண்ணி போட்டுட்டு நம்ம மாற்ற போகிறோம் இங்கே ஓகேவா இங்கே நம்ம கூட என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டை நான் ஆட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ வேர்க்கர் ஆஃப் 15 சொல்லி கொடுக்குறேன் டேபிள் நேம் என்ன
ஸ்டூடெண்ட் டேபிள் வந்து அல்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த பார்க்கலாம். இருக்குதா? இதில் இப்போ டிவி அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ரிலேஷன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து வியூஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இது காட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே டேபிள் வந்து அல்டர் ஆயிடுச்சு. அடுத்தது அதே மாதிரி நம்ம ட்ராப் பண்ணணும் ஏதாவது ஒரு இதை வந்து அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இண்டெக்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கீமா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்கீமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்கனைஸ் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ், நம்மளோட டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கும். ஓகேவா? நான் ஸ்கீமா நேமுக்கு வந்து ஆதின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்கீமா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வியூ எப்படி நம்ம கிரியேட் பண்றது? ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த வியூ கான்செப்ட்ல நம்ம கொடுத்துருந்தோம்ல. இருக்குதா? syntax error mydb. ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்? நான் ஒரு டிபி நேம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்ல, ஸோ இப்போ நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடனே க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பாஸ்வேர்ட் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கே ஃபர்ஸ்ட் அதே மாதிரி
நான் டாக் கொடுக்குறது மிஸ்டேக் ஆச்சு, ஸோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட்டு வியூஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.